தலைப்பு செய்திகள். காளிமுகத்திடலில் அரங்கேறிய கின்னஸ் சாதனை. காப்போத சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாவதில் தாமதம். டின் இலக்கம் பெறாத 40 லட்சம் பேருக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. இலங்கைக்கு எல் நினோ தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு மிக குறைவு. விரிவான செய்திகள். காளிமுகத்திடலில் நேற்று நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கலாசார நிகழ்வில் 5000த்திற்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே நேரத்தில் இணைந்து நடனமாடி புதிய கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியாவில் இடம்பெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவும் அவரின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனையின் பேரில் சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் சங்கமம் லியா ஹாலிடேஸ் ஏற்பாட்டிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதற்கு முன்னர் பரதநாட்டிய துறையில் படைக்கப்பட்டிருந்த உலக சாதனையானது வெறும் 416 கலைஞர்களின் பங்கேற்புடன் மட்டுமே அமைந்திருந்தது. ஆனால் இம்முறை அதனை விட பல மடங்கு அதிகமாக இந்தியா மற்றும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சுமார் 5000 கலைஞர்கள் கலந்து கொண்டு முன்னைய சாதனையை முறியடித்துள்ளனர். இந்த வரலாற்று நிகழ்வை நேரில் காண பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், கலை ஆர்வலர்கள் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் காளிமுகத்திடலில் குழுமியிருந்தனர். சங்கமம் 2026 நிகழ்வானது உலக சாதனை புத்தகமான கின்னஸில் இடம் பிடித்ததை உறுதி செய்து கின்னஸ் சாதனை நிறுவனத்தினால் சான்றிதழ் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. முன்னதாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி பரீட்சை முடிவுகளை வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருந்ததாக அந்த திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் பரீட்சை பெறுபேறுகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அடுத்த 2 வாரங்களுக்குள் பெறுபேறுகளை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையானது கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நடைபெற்றதுடன் இதற்காக 4,51,463 பரீட்சார்த்திகள் தோற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் எனப்படும் டின் இலக்கத்தை சுமார் 40 லட்சம் பேர் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது வரை 13 மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்த டின் இலக்கத்தை பெற்றுக்கொண்டுள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. 18 வயது பூர்த்தியடைந்த அனைத்து நபர்களும் டின் இலக்கத்தை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கமைய நாட்டில் சுமார் 17 மில்லியன் மக்கள் டின் இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2026ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்தப்பட்ட சட்டமூலத்திற்கு அமைய தற்போது பல்வேறு தேவைகளுக்காக டின் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தல், வணிகங்களை பதிவு செய்தல், நிறுவன பங்குகளை பரிமாற்றம் செய்தல் மற்றும் கடன் அட்டைகளை பெற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களுக்கு டின் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் குறிப்பிடுகையில் உரிய சட்டத்திற்கு அமைய டின் இலக்கமானது இனிமேலும் இரகசிய தகவலாக கருதப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளது. உலகளவில் உருவாகும் எல் நினோ காலநிலை நிலைமை இலங்கைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு மிக குறைவு என காலநிலை மாற்ற செயலாளர் அலுவலகத்தின் இயக்குனர் லீல் ரந்தனியார் தெரிவித்துள்ளார். பசிபிக் பெருங்கடலின் வெப்பமண்டல பகுதியில் கடல் வெப்பநிலை உயர்வதன் காரணமாக உருவாகும் இந்த எல் நினோ நிலைமை உலகளாவிய காலநிலையை பாதிக்கக்கூடும் என வானிலை விஞ்ஞானிகள் கணித்து வருகின்றனர். குறிப்பாக எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் உலக வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது தென்மேற்கு பருவமழை நிலவி வருகின்றது என்றும் அது செப்டம்பர் வரை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களின் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய நிலை இருந்தாலும் பொதுவாக மழை அளவு குறைவாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்.
அதேபோல் இரண்டாவது இடைமோசம் மழைக்காலம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஏற்பட்டு அதிக மழைப்பொழிவு கிடைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதன் பின்னர் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என்றும் நாட்டின் அதிகமான மழை இந்த காலத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மார்ச் ஏப்ரல் காலப்பகுதியில் முதல் இடைமோசம் மழைக்காலம் தொடங்கும் நிலையில் ஜூலை ஆகஸ்ட் காலம் பொதுவாக வறண்ட காலநிலையாக இருக்கும் எனவும் அவர் கூறினார். எல்னினோ தாக்கம் ஏற்பட்டால் தென்மேற்கு பருவமழை அல்லது இடைமோச மழையை விட வடகிழக்கு பருவமழை அமைப்பில் அதிக தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தின் கால்வாய் வழியாக செல்வதற்கு ரஷ்யாவின் எண்ணெய் சரக்கு கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ரஷ்யாவின் உஸ்ட் லூகா துறைமுகத்திலிருந்து கிளம்பிய ஸ்பைரடோஸ் கப்பல் இங்கிலாந்தின் தடைகளை தவிர்ப்பதற்காக அதன் பெயரை மிரிடோஸ் என பெயர் மாற்றம் செய்தது. இதையடுத்து இங்கிலாந்து கடற்பரப்பில் முன்னாள் பிரதமர் கெமருவன் கொடியுடன் நுழைந்த ரஷ்ய நிழல் கப்பலை பிரிட்டிஷ் பாதுகாப்பு படைகள் நேற்று வழிமறித்து கைப்பற்றினர். மேற்கத்திய நாடுகளின் எண்ணெய் தடைகளை தவிர்ப்பதற்காக இதுபோன்ற 700க்கும் மேற்பட்ட கப்பல்களை ரஷ்யா நம்பியுள்ளது. இந்த நிலையில் ராயல் மரைன் கமாண்டோக்கள் பிரெஞ்சு அதிகாரிகள் உதவியுடன் 244 மீட்டர் நீளமுள்ள ரஷ்ய கப்பலை 6 மணி நேரம் போராடி கைப்பற்றினர். இந்த நடவடிக்கை குறித்து பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ம் ஸ்டார்மர் கூறும்போது, இந்த வெற்றிகரமான நடவடிக்கை ரஷ்யாவிற்கு மற்றுமொரு இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டு வரும் புட்டினின் நடவடிக்கைக்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று கூறினார். இதையடுத்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட காட்சிகளை பாதுகாப்பு அமைச்சகம் பகிர்ந்துள்ளது. அதில் ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரர்கள் சினூக் ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் கப்பலில் இறங்கும் காட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கப்பலில் உள்ள அறைகளில் அவர்கள் சோதனை நடத்துவதையும் இராணுவ அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்வதையும் கூடுதல் காணொளியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் இடையேயான விவாகரத்து வழக்கு இன்று செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது. முதலமைச்சர் விஜய் நடிகை ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக குற்றம் சாட்டி கடந்த ஆண்டு டிசம்பரில் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆரம்பத்தில் சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் இருந்த இந்த வழக்கு கடந்த பிப்ரவரியில் செங்கல்பட்டு முதலாவது குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி விசாரணைக்கு வந்த நிலையில் தேர்தல் பணிகள் காரணமாக விஜய் தரப்பின் கோரிக்கையை ஏற்று வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது. வெனிசுலா மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ட்ரெயின் டி அராகுவா என்ற குற்றக்கும்பலின் தலைவர் ஹெக்டர் ரஸ்தன்போர்டு கெரேரோ புளோரஸ் கொல்லப்பட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெனிசுலா நாட்டின் பாதுகாப்பு படைகளின் ஒத்துழைப்புடன் இந்த இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவின் குற்ற கும்பலான இந்த ட்ரெயின் டி அரகுவா கெரேரோ தலைமையில் கொலம்பியா, ஈக்வடார், பெரு மற்றும் சிலி ஆகிய நாடுகளுக்கு விரிவடைந்து புலம்பெயர்ந்தோரை மிரட்டி பணம் பறிப்பதிலிருந்து பாலியல் கடத்தல், காசுக்கு கொலை, கடத்தல் போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தன. தற்போது அமெரிக்கா உட்பட 8 நாடுகளில் இதன் அமைப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்தந்த நாடுகளில் இருக்கும் உள்ளூர் குற்ற அமைப்புகளுடன் சகவாசத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1846 அமெரிக்கா, கனடா ஆகியவற்றின் எல்லைக்கோடு ராக்கி மலைத்தொடர் முதல் உவான் டே புக்கா நீர்நிலை வழியாக வரையப்பட்டது. 1878 குதிரை ஒன்று ஓடுகையில் அதன் 4 கால்களும் தரையில் படுவதில்லை என்பதை நிறுவும் புகைப்படங்களை எதுவார்டு மைப்ரிட்ஸ் என்பவர் எடுத்தார். இப்புகைப்படமே பின்னர் அசையும் திரைப்படம் உருவாக மூலமாக அமைந்தது. 1954 ஐரோப்பிய காற்பந்து சங்கங்களின் ஒன்றியம் சுவிட்சர்லாந்தில் பேசல் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது.
2014 பாகிஸ்தான் வடக்கு வரிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.